அண்ணே நான்வெஜ் எல்லாம் இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது சரிங்களா சார்? நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு எங்களோட காசுக்குது. என்னண்ணே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் குடிக்கவும் கூடாது பாத்துங்க சார். குடிக்க கூடாதுன்னா காசு இருந்தா சார் குடிக்க முடியும். தம்மு சிகரெட்டு பான் பராக்கு இந்த மாதிரி எதையும் போடக்கூடாது. காசு சுத்தமா இல்ல சார். அதெல்லாம் ஏன் சார் யூஸ் பண்ண போறேன்? ஏன்னா எல்லாத்துக்கும் காசு இல்லைன்றீங்க. அப்போ கட்டு கட்டுறதுக்கு ஃபீஸு இருந்தா தானே சார் கொடுக்க முடியும். நான் சொல்றா கொடுங்க, வேலைக்கு போய் சம்பாரிச்சேன் அதுக்கப்புறம் கொடுத்துறேன். யோ உன்னால கடையில இந்த கஸ்டமர் எல்லாம் விட்டு வந்து உனக்கு கட்டு கட்டினாயா? நான் தரேன் தம்பியா, நீ ஏன் அப்படி பேசுற? நோ இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தினா கை விளங்காம போயிடுனா. அடா பாவி, விளங்காம போயிடுமா? வாயை கழுவிடா, வாயை கழுவு. இரு, எவன் கட்டினா வாங்கினா தரேன். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஏந்தியா தல? வணக்கம் தல. வணக்கம். என்னப்பா கையில கத்திப்பு கட்டிக்கிற ஸ்டைலா? செய்யலா தல, கை டேமேஜ் ஆயிடுச்சு தல. எவன் குடும்பத்தை கலைச்ச? கை விளங்காம போச்சா? என்னமோ பேசுறானு. இல்ல தல, கை ஊனும் போதா ஸ்லிப் ஆயிடுச்சு. எவன் பாவத்தை கொட்டிக்கணும் இப்படி ஆகி போச்சு தல. நான் யாருக்குமே எந்த துரோகமா பண்ணல தல. ஒப்பம் பண்ணிருப்பான் சாகுகிறாய்க்கு, அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. ஐயோ, அப்பனை பத்திலாம் எடுக்கிறானா? யோ, எங்க அப்பா ரொம்ப நல்லவரியா. அப்போ பரம்பரை போத்தரி பரம்பரையா இருக்கும். கோயால கைத்து மேல வச்சு தலையை புட்டு போட்டுருவேன். என்னடா பேசுங்கிற? நீ இப்படி பேசுறிய, நீதான் ஏதோ பண்ணிக்கிற. நானே பண்ணதாகிட்டான் போடா முதல்ல. நான்சென்ஸ். பாலும் பழமும் கையும் ஒஞ்சி போச்சு. நான்சென்ஸ். இருக்குடா மண்டியா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மாட்ட மாட்டேனியா? உன் மண்டியிலே ஒண்ணு போடுறேன். நோ கடைக்கு போனா காசு எப்பதானா கொடுப்ப? அட நீ வேற இருப்பா, வேற யாருன்னா வரானு பாக்குறேன். பணம் பணப்பே ஆகிறாடியா. எவ்வளவுதான் திடீர்னு கொட்டுறா? கொட்டிட்டாரு. கொழுப்பு அதிகமா தாண்டி ஆகி போச்சு உனக்கு. குப்பை தொட்டில அடிக்கிறீல்ல நீ? குப்பை தொட்டில அடிக்கிறது சந்தோஷப்படு, இல்லன்னா கரல கட்டில அடிப்பேன். டேய் முருகேசா, இவன் என்ன பண்ணிக்கிறான்? எங்க என்னடா கஞ்சாமியா பாரு, கை இப்படி ஆகி போச்சுடா. ஐயோ என்னடா ஆயிடுச்சு? எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. என்ன திருடத்துக்கு போகும்போது வைக்க தட்டாங்களா? என்ன கொழுப்பு தானே உனக்கு? உன்ன மாதிரி நான் திருடனாடா? நான் கஞ்சாமியா போலீஸ் சம்மாடி குத்துச்சா? ஏக்கா என்ன ஆச்சு ஏதாச்சு நீங்க கேட்க மாட்டீங்க? நீங்களே தான் எதனா சொல்லி கிடப்பீங்களா? நான் கஞ்சாமியா, நீ பண்ண பாவம் தானே இப்படி ஆகி போயிடுது கையா. ஆமா, நான் தான் பாவம் பண்ணிக்கிறேன். நீ வந்து வெறும் புண்ணியமா பண்ணிக்கிற. நான் புண்ணியம் தாண்டா பண்ணிக்கிறேன். இது யாரு இதா? கட்டு போட்டாரு அந்த வைத்தியர். ஏம்பா நல்லவனுக்கு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாசமா பொண்ணுக்கு ஏன் போட்டா? டேய் முருகேசா, என்னடா பேசுவோம் பொண்டாட்டியா? ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி நேரத்துல. நானும் வருத்தத்தில் இருக்கிறேன். நாசமா போனவன் அது இதுன்னு சொல்றீங்க. உடு கஞ்சாமியா, அவனுக்கு கொஞ்ச காலத்துல கை வலிச்சுக்கும் போகுதுடா. டேய் கை அடிப்படின்னு தானே சொன்னேன், கையில மடா வலிச்சுக்கான். கஞ்சாமியா ஒன்னு சொல்ற நல்லா கேளா. என்னடா? எங்க அப்பா நல்லா இருந்தாரு, தப்புன்னு கை கால் வலிச்சுக்கிச்சு. ஊர்பட்ட பாவம் பண்ணிருப்பாங்க அப்பா, வலிச்சுன்னு இருக்கான். அத மாதிரி தாண்டா உனக்கும் வலிச்சுக்கான். ஏப்பா எனக்கு ஒரு கும்பிடு, நல்லதா ஒரு 4 வார்த்தை நல்லா ஆடுவேன்னு சொல்லிட்டு போயேன்டா. அது உண்மையை பேசணும், பொய் சொல்றதுக்காக நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் கொடுப்பா, நாளுக்கு ஒரு 1000 ரூபாய் தரணும். ஏன்னா காசு இருந்தா கூட நான் கை ரெடி ஆன பிறகு தந்துடுறேன். காசா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. என்னது கொடுக்க முடியாதா? அவரு கை வலிச்சுக்கும். வலிச்சுக்கின்னு போட்டான். டேய் என்னடா பேசுற? கஞ்சாமி வைத்தியரே சொல்லிட்டாரு. ஏக்கா நீ கொஞ்சம் வாயை மூடு. எப்பா நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீங்க போங்க. நான் என்ன பண்றது? சொல்ல வேண்டியதே சொன்னோம், கேட்கறதும் உன் விருப்பம் தான். படி போலாம். யோ என்னயா உன்னை பத்தி யாருமே நல்ல விதமாவே சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாம் திருட்டு அயோக்கிய பசங்க, என் மேல வைத்தியத்துல புடிச்சு விடுங்க. அங்க போறேன், கஞ்சம்மன கையில கட்டோட உட்காந்துக்குதா. அடா குமரேசா, தம்பி யாரு? தம்பி ஃபாரின்ல இருந்து வந்துக்கிறாரு. நான் நல்லா இருக்கிறியா? நல்லா கீரியாவா? இவரு பாரின்ல இருந்து வந்தாரா? ஆமாண்ணா, நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ்னா கொடுக்க வந்திருக்காரு. என்னாச்சு கையா? கை ஊனி ஏந்துக்கும் போது சில்பாயிச்சுப்பா. இத வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நான் சம்பாதிக்கலாமா? இத வச்சா எப்படிப்பா? ஒரு கொம்பு எடுத்துன்னு வா. எடுத்துன்னு வரேன். இந்தாப்பா. எழுந்தியா, இது அந்த கையில புடி. மூஞ்ச பாவமா வச்சுக்கோ, கை இப்படி வச்சுக்கோ. இப்படியா? அப்படியேதான் ஊடு ஊட போ. அம்மா தாயன்னு சொல்லி கலெக்ஷன் அள்ளிடலாம். பிச்சைக்காரன் ஆகடிக்கலடா பாவி. நோ, இதுதான் இந்த காலத்துல சூப்பரான பிசினஸ். ஏமா இந்த கெட்ட உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. 1000 ரூபாய் வாங்குற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆமா ஆமா, 1000 ரூபாய் கலெக்ஷன் பண்ண உடனே குத்துன்னு எனக்கு. யோ என்னயா, என்னால பிச்சை எடுக்க முடியாது. கால வருஷம்னா 10 ரூபாய் இருக்கும். வச்சிடலான்றியா? வச்சிடலாம். டேய் போங்கடா, நீங்க எந்த தப்பும் பண்ண வேணாம். யோ யோ என் காசு யோ வேஸ்ட் பண்ணிச்சு பீஸ்.